தமிழ் கூடலின் அன்பான வணக்கங்கள். பிஜிடிஆர்பி தமிழ் 28/8/2025 இன்று தேர்வு எண் 25 அலகு 3 அலகு 4க்கான திருப்புதல் தேர்வு. இன்றோட அலகு 3 அலகு 4 முடியுது. நாளை அலகு 5க்கான தேர்வுகால அட்டவணை வெளியிடப்படும். நாளைக்கு என்ன டாபிக் மட்டும் இப்போ சொல்லிடுறேங்க. சிற்றிலக்கியத்தில் கலம்பகம், தூது, உலா இந்த 3 தலைப்புகளுக்கும் நாளைக்கு தேர்வு நடக்கும். இன்றைக்கி 15 வினாக்கள் எடுத்திருக்கோம். நம்ம என்னென்னு பார்க்கலாம். வினாயன் 1 கூற்று 1 கலிங்க நாடு 2ஆக பிரிந்தது. கூற்று 2 சிங்கபுரத்தை வசுவும் கலிங்கபுரத்தை குமரனும் ஆண்டனர். இதில் கூற்று 1 சரி, 2 தவறு, 2ம் சரி. கூற்று 1 தவறு, 2 சரி, 2ம் தவறு. எதன் முடிவு பண்ணுங்க. வினாயன் 2 பசியும் பிணியும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கன வாழ்த்தி இடம்பெறும் நூல்கள் எவையவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை 2 நூல்களிலும் 2லும் இல்லை. வினாயன் 3 மணிமேகலை பற்றிய குறிப்புகள் இதில் பொருந்தாத எதுன்னு நம்ம தேர்வு செய்யுங்க. பத்தினி பெண்டீர் 3, உடல் அடக்கமுறை 5, தீவைகள் மொத்தம் 7. இதில் எது பொருந்தாதது என்பதை சரியாக தேர்வு செய்யுங்க. வினாயன் 4 சீவக சிந்தாமணி பொறுத்துக. ஜீவகன் நாடு அவன் பிறந்த இடம். சீவகனை வளர்த்தவர்கள் யார்? சீவகனோட ஆசிரியர் பெயர் என்ன? இந்த பக்கம் கந்துக்கிடன், ஏமாங்கத, சுடுகாடு, அச்சலந்தி கொடுத்துருக்கோம். சரியாக பொறுத்துங்க. விடை குறி பார்த்தீங்கன்னா 2 3 1 4 2 3 1 4 1 4 3 2 1 1 2 3 4. வினாயன் 5 உயிர்கொலை தீது இந்த கருத்தை உணர்த்தும் நூல் இது. நாககுமார காவியம், குண்டலகேசி, யசோதர காவியம், நேழகேசி. வினாயன் 6 பெருங்காப்பியம், சிறுகாப்பியம் என்று பெருமை சிறுமைகளை கற்பனை செய்வதற்கு காரணங்கள் இல்லை என்று என்பவர் யார்? மயிலைநாதர், மு. வரதராசனார், தேப்போமி, கந்தசாமி புலவர். வினாயன் 7 அப்புதிடிகள் தம் 2 குழந்தைகளுக்கும் வைத்த பெயர் என்ன? திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர். வினாயன் 8 பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து கூற்று யாருடையது? திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர். வினாயன் 9 அடியவர்களின் வயது அது சரியாக பொறுத்துங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்களோட வயது கொடுக்கப்பட்டிருக்கு 32, 18, 81, 16 என சரியாக பொறுத்துங்க. வினாயன் 10 நவகோடி சித்தபுரம் என்ற பெயரில் அழைக்கப்படும் ஊர் இது. நவகோடி சித்தபுரம் என்ற பெயரில் அழைக்கப்படும் ஊர் திருவாவடுதுறை, திருப்புகழூர், திருவதிகை, திருப்பெருந்துறை. வினாயன் 11 கட்டளைக்கரித்துறை என்ற புதுவகை யாப்பை படைத்தவர் யார்? மங்கையர்க்கரசியார், இசைநாணியார், சேரன் பெருமாள் நாயனார், காரைக்கால் அம்மையார். வினாயன் 12 முற்பிறவியில் சிறந்தியாக இருந்த கோச்செங்கன் சோழநாயனார் இப்பிறவியில் எத்தனை கோயில்களை கட்டியுள்ளார்? 50 கோவில்கள், 60 கோயில்கள், 70 கோயில்கள், 80 கோயில்கள். வினாயன் 13 மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றை கூற்று யாருடையது? தாயுமானவர், அருணகிரிநாதர், ராமலிங்கடிகள் இவர்களுள் யாரும் இல்லை. வினாயன் 14 நாயன்மார்களுக்கு பிறகு ஊர் ஊராக சென்று பக்தி பாடியவர் யார்? தாயுமானவர், அருணகிரிநாதர், ராமலிங்கடிகள் இவர்களுள் யாரும் இல்லை. வினாயன் 15 மெய்ஞான புலம்பல் என்று எவருடைய பாடல் அழைக்கப்படுகிறது? அருணகிரிநாதர் இவர்களுள் யாரும் இல்லை. தாயுமானவர், பத்திரகிரியார். 15 வினாக்கள் முடிஞ்சதுங்க. இதில் ஏதாவது குறிக்காமல் தான் மீண்டும் வருவதை பார்த்து குறிச்சிருங்க. 15க்கும் விடை சொன்ன வகுப்பு விடை பார்த்துட்டு 15க்கு எத்தனை என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். விடை குறிப்பு பார்க்கலாம். வினாயன் 1 கூற்று 1 கலிங்க நாடு 2ஆக பிரிந்தது. இது சரிதாங்க. அது சிங்கபுரம், கலிங்கபுரம் என பிரிந்தது. கூற்று 2 பார்த்தீங்கன்னா சிங்கபுரத்தை வசுவும் கலிங்கபுரத்தை குமரனும் ஆண்ட. இதுவும் சரிதான். அப்போ விடை குறிப்பு நெடில் ஆ 2ம் சரி. வினாயன் 2 பசியும் பிணியும் நீங்கி வளனும் வசியும் மரணம் சுரக்கன வாழ்த்து இடம்பெற்ற நூல்கள். சிலப்பதிகாரம் சொல்கிறாங்க, மணிமேகலையில் சொல்கிறாங்க. 2 நூல்களும் இந்த கூற்று சிலப்பதிகாரம், மணிமேகலை என 2 நூல்களிலுமே இடம்பெற்றிருக்கு.
அப்போ விடை குறிப்பு இரண்டு நூல்களிலும். மணிமேகலை பற்றிய குறிப்புகள் பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. பத்தினி பெண்டேர், மூவகையான பத்தினி பெண்டேர் இருக்காங்க, சரிதான். உடல் அடக்குமுறை 5 முறைகள் என்பதும் சரிதான். தீயவைகள் 7 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. தீயவைகள் எத்தனை அப்படின்னா 10. அப்போ 3 மட்டும் தவறு. விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா 1, 2 சரி பொருந்தாது நம்ம கேட்டிருக்கோம். இது 1, 2 பொருந்தாது, இது பொருந்தாது, 2, 3 பொருந்தாது, 2 பொருந்தாது. அப்போ 3 மட்டும்தான். விடை குறிப்பு நெடிலி அது மட்டும்தான் பொருந்தாக வரும். தீவைகள் மொத்தம் 7 கிடையாது, மொத்தம் 10. விநாயகன் 4 சீவக சிந்தாமணி பொறுத்துக. நாடு, அவர் பிறந்த நாடு ஏமாங்கத நாடு 2. பிறந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா சுடுகாடு 3. வளர்த்தவன் யார் அப்படின்னா கந்து கடன் மணிகன். அடுத்து பார்த்தோன்னா ஆசிரியர் நேருக்கு நேராக இருக்குது அச்சநந்தி. அப்போ விடை குறிப்பு 2, 3, 1, 4. விநாயகன் 5 உயிர்கொலை தீது என்று உணர்த்தும் நூல் பார்த்தீங்க அப்படின்னா யசோதர காவியம். பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் என்று பெருமை சிறுமைகளை கற்பனை செய்வதற்கு காரணங்கள் இல்லை என்பவர் மு. வரதராசனார். அப்பூதியடிகள் தம் 2 குழந்தைகளுக்கும் வைத்த பெயர் என்ன? தன்னோட அப்பூதியடிகள் தன்னோட 2 குழந்தைகள் வைத்த பெயர் என்ன? திருநாவுக்கரசர். பொன்னார் மேனியனை புலித்தோலை அரை கசைத்து இது கூட்டி யாருடையனா சுந்தரர். அடியவர்களின் வயது திருநாள சம்பந்தருக்கு அவர் எத்தனை வயது வரை வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. திருநாவுக்கரசர் பார்த்தீங்க அப்படின்னா 81. சுந்தரர் பார்த்தீங்கன்னா 18. மாணிக்க வாசகர் 32. அப்போ விடை குறிப்பு 4, 4, 3, 2, 1. நெடிலி குறிலி. நவகோடி சித்தபுரம் என்ற பெயரில் அழைக்கப்படும் ஊர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாவடுதுறை. விநாயகன் 11 கட்டளை கலித்துறை என்ற புதுவகை ஆப்பை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காரைக்கால் அம்மையார். கட்டளை கலித்துறை காரைக்கால் அம்மையார். விநாயகன் 12 முற்பிறவியில் சிலந்தியாக இருந்த விநாயகன் 12 முற்பிறவியில் சிலந்தியாக இருந்த கோச்செங்கன் சோழநாயனார் இப்பிறவியில் எத்தனை கோயில்களை கட்டியுள்ளார்? 70 கோயில்களை கட்டியுள்ளார். விநாயகன் 13 மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று இந்த கூற்று யாருடையதுன்னா ராமலிங்க அடிகள். விநாயகன் 14 நாயன்மார்களுக்கு பிறகு ஊர் ஊராக சென்று பக்தி பாடல்கள் பாடியவர் யார் அப்படின்னா அருணகிரிநாதர். விநாயகன் 15 இறுதி வினா மெய்ஞான புலம்பல் என்று எவருடைய பாடல் அழைக்கப்படுகிறது அப்படின்னா பத்திரகிரியார். 15 வினாக்கள் முடிஞ்சது. வினாவிடை சொல்லிட்டோம். 15க்கு எத்தனை என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு அழகு 5 சிற்றிலக்கியம் தலைப்பில் கலம்பகம் தூது உலா இந்த 3 தலைப்புகளை நன்கு படிங்க. அழகு 5க்கும் 6க்கும் தேர்வுகால அட்டவணை காலை வந்துடும், அனுப்பிடுவோம். நாளை தேர்வில் சந்திக்கலாம். நன்றி.